கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய செழிப்பான மனமாகிய செழிப்பான நிலத்தில் விழ போயிடும். நாம பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு பக்கம், இந்த கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் கேள்வினால வருகிறது. நீங்க ஆண்டவரை என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்தீங்க? கண்டிப்பா நிச்சயமா கர்த்தவங்களோட பேசுவார். இப்ப இல்ல சொல்லாம வந்துட்டேன், சரி இப்ப கேளுங்க. அல்லேலூயா. 24 மணி நேரமும் நம்ம மேல ஆசையாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஜீசஸ். நம்ம மேல பிரியமா இருக்கார். நம்ம தடுமாறுகிறோம், சில குறைகள் உள்ளவர்களாக மாறுறோம், ஆனாலும் நம்மளை நேசிக்கிறார். ஏன்னா பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நம்ம மேல நினைஞ்சிட்டாரு, அன்பு கொண்டிருக்கார். நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அநேக நேரங்களிலே பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான். இந்த உலகத்துல நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, அப்படிலாம் சில காரியங்கள் இருக்குது. ஆனா அது சத்தியத்தின்படி அது உண்மை அல்ல. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை ஆண்டவர் சொன்னார், ஜீவன் உண்டாஇருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த உலகத்திலே நீங்க ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்காக இயேசு கடைசி சொல்றதையும் செஞ்சிருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீங்க தான் உலகத்துக்கே வெளிச்சம்பா, நீங்க தான் பூமிக்கு உப்பு, நீங்க தான் விசேஷமானவர்கள், நீங்க என்னுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நம்முடைய தேவனை எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சில நாட்களில் நான் ஸ்கூலுக்கு பாப்பா விடுறதுக்கான போயிட்டு இருந்தபோது ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதி போட்டேன், மனம் போல் வாழ்வேன். என்ன வாழ்வான்? வாங்க. இங்க 6வது வேளையில கூட நம்ம பாருங்க, ஆவியில எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பல ஆண்டுகள் கிறிஸ்தவராக இருக்கிறோம். ஆனால் நம் நன்மையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை நம்ம என்ன செய்யல, அனுபவிக்கல. ஏன்னா நம்முடைய மனசுல வேற எதையோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கதான் பிரச்சனை. இப்ப இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். நல்ல என்ன தலைப்பு சொல்லுங்க? தேவன் கொடுக்க ரெடியா இருக்கிறார். நீங்க வாங்க ரெடியா? பிரைஸ் காட். பக்கத்துல பாத்தீங்க, வாங்க ரெடியா? ரெடி. அல்லேலூயா. ஏன் பாருங்க, ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு நபருக்கு ஒரு பெரிய பங்களா வீடை கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு ஊழியக்கார இடத்துல பேசினார். அவரு மனதிலே கொஞ்சம் மாற்றம் இல்லாத ஊழியக்காரர். ஆனால் கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர்? தாராளமானவர், தேவனை நன்கு புரிந்து கொண்டவர், அதனால ஆஸ்வதிக்கப்பட்டவர். அப்பொழுது ஆவியானவர் அந்த ஊழியக்காரருக்கு இந்த பங்களா இணைஞ்சு கொடுத்துரு. அவருக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். சேர்ந்து ஃபோன் பண்ணி, ஃபர்ஸ்ட் வாங்க, உங்களுக்கு ஒரு வீடை பரிசா. அவர் ரொம்ப சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் எந்த வீடை பரிசா தர போறீங்க? ஏற்கனவே அவருக்கு தெரியும் இந்த ஊழியக்காரர் பெரிய இடத்துல இருக்காரு, அதுக்கு எந்த வீடு கொடுக்க போறாரு தெரியல வாழ்ந்துருக்காரு. ஒரு பெரிய பங்களா வீடை காட்டிருக்காரு. வீடெல்லாம் சுற்றி பார்த்துருக்காரு, எல்லாம் பார்த்து எல்லாமே பர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சுட்டு இது உங்க பேர் நான் என்ன செஞ்சேன், எழுதி கொடுத்துறேன். அப்போ அவர் கேட்டலாம், எவ்வளவு மந்த்லி கரண்ட் பில் வரும், எவ்வளவு மாசம் மின்சாரம், எவ்வளவு ரூபாய் கட்டணும்? அப்போ எண்ணம் என்ன செய்யல, தேவன் கொடுக்கிற அளவுக்கு எண்ணம் என்ன செய்யல, மறுரூபமாக. இன்னைக்கு நமக்கு அப்படிதான். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய வருமானம், உங்களுடைய நாணம், உங்களுடைய நாலேஜ், நீங்க பிறந்து வளர்ந்த ஒரு காரியங்கள், இதனாலதான் நினைச்சிருக்கீங்க. இல்லைங்க, இந்த வேத வசனத்தை படிச்சா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, முன்னேற்றம் நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும், நம்ம எவ்வளவுதான் நினைச்சாலும் அப்பா கொடுக்கிறது. அப்போ அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஏற்கனவே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? இப்ப அவர் ரெடி. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் ரெடி, உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க அவர் ரெடி, உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க அவர் ரெடி, உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புள்ள வீடு கொடுக்க அவர் ரெடி, உங்களை ஜெபிக்க வைக்க அவர் ரெடி.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வா இருந்தாலும், பொருளாதார வாழ்வா இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வா இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஆயிடுச்சு. ஒரு திருமண வீடு இருந்துச்சு, ஒரு திருமணம் நடக்குது. அந்த மண்டபத்தில் காலைல 12 மணிக்கு மேரேஜ் வச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ளையை கொண்டு போய் ஒரு வேலையும் அந்த மண்டபம் வேலை எதுவுமே செய்யலை. நேரம் கொண்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு போய் உட்கார வைப்பாங்களா? உட்கார வச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துருங்க, அந்த வேலை நாங்கள் நெஞ்சிட்டு வரோம் அப்படி சொல்லுவாங்களா? ஒரு உலகத்துக்காக பாருங்க, எல்லாம் ஆயத்தமாகி மாப்பிள்ளை கூட வந்து உட்காந்துருவாரு. பெண் வர என்ன செய்யும்? ஒரு பாட்டு படிச்சு எல்லாரும் பார்த்தா. அப்போ ஒரு மனிதனை ஒரு காரியத்தை செய்யும் போது அனைத்து ஆயத்தத்தை செய்வார் என்றால், நம்முடைய பரமபிதா ஏற்கனவே உங்களுக்காக மிகப்பெரிய ஆயத்தத்தை செய்திருக்கிறார். அதனால்தான் ஆதாமை ஆண்டவர் முதல் நாள் என்ன செய்யல? படைக்கல. அப்படி 6ஆம் நாள் அப்படி அவன் ஹீரோவா வர்றாரு. அவன் தான் முதல் பணக்காரன். இல்லையா? ஆதாம் ஏழையா பணக்காரனா? நோவா ஏழையா பணக்காரரா? ஆபிரகாம் ஏழையா பணக்காரரா? ஈசாக்கு ஏழையா பணக்காரரா? யாக்கோபு ஏழையா பணக்காரரா? யோசேப்பு ஏழையா பணக்காரரா? போன வாரம் தியானிச்சோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் அவரே சொந்தக்காரர். அல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய திட்டத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, உங்க மனைவி கிட்டேயோ உங்க கணவர்கிட்ட கேட்டாலும் புரிய முடியாது. உங்க நண்பர்கிட்ட போய் கேட்டாலும் புரிய முடியாது. உங்க உறவினர்கிட்ட போய் சொல்லி கேட்டா, உன் நிலைமையே சரியில்லை, நீயே வாடகை வீட்டில் இருக்கிற, நீயே கஷ்டப்படுற, இப்படிதான். இப்படி ஆட்கள் வீட்டில் கொஞ்சம் விளையுது. அல்லேலூயா. எப்படி பேசுற ஆட்களோட ஒரு காலேப் யோசுவா, இது 30 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இந்த முதல் தலைமுறையில காலேப் யோசுவா மட்டும் சொல்றான், காலேப் சொல்றான் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். இவங்கெல்லாம் சொல்றாங்க, 10 பேர் போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஐயோ அவங்க பெரிய பிரச்சனை, பெட்ரோல் வேலை ரொம்ப கூடிட்டே இருக்குதான், ஐயோ இந்த வருமானமே காணலையும், இப்பெல்லாம் வீடு கட்டாங்க, இப்போ சிமெண்ட் வேலை ரொம்ப கூடிருச்சு, உங்களுக்கு வேலைலாம் என்ன செய்யாது கிடைக்கும். இப்படியே உலகம் பேசிட்டு இருக்குது. இது நடுவில் 2 பேர் பேசினாங்க, நாங்கள் எளிதா ஜெயிப்போம். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் எங்களை என்ன செய்வார்? விடுவார். இப்படி பேசினவங்க தான் போனாங்க. எப்படி பேசினவங்க? வரலாறு காணாத அளவுக்கு பெட்ரோல் விலை உயர்வு. நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருந்தீங்களா, கார் வச்சிருந்தா 100 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டாலும் பரவாயில்ல. ஆனா உங்க எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? 1000 ரூபாய்க்கு டேங்க் நிரம்பி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அல்லேலூயா. இந்த காரை கொண்டு போய் தான் நிப்பாட்டுவேன். சார் எவ்வளவு சார் கேட்பாங்க, 1000 ரூபாய்க்கு போடுவேன், இப்போதைக்கு 300 ரூபாய்க்கு போட்டுருவேன். பிரைஸ்லாம் அவங்களுடைய எண்ணங்களை நான் உள்ள அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுடைய சூழ்நிலை தரித்திரமா இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்களை தரித்திரதா இருக்க விடாதீர்கள். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை தோல்வி போல் இருக்கலாம், ஆனா உங்க எண்ணத்துல நீ வெற்றி பெற்றுங்க. உங்க சூழ்நிலையெல்லாம் உங்களை பயமுறுத்தலாம், ஆனா உங்க எண்ணத்துல தைரியமா இருங்க. அந்த எண்ணத்தை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதனால இப்ப இங்க வந்திருக்கணும். இப்ப நம்ம என்னன்னா, இந்த ஆராதனை போடுங்க, முன்னேற்றத்தின் இது என்ன ஆராதனை? தேவ பிள்ளைகள் நாளுக்கு நாள், தாவீது சொல்றான் 2 சாமுவேல் 5ல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி, ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னேற்றம் தான். நீங்க சொல்லிட்டே இருங்க, எனக்கு முன்னேற்றம் தான். எல்லா பகுதியிலும் நான் முன்னேறுவேன். ஆவிக்குரிய வாழ்விலே, பொருளாதாரத்தில், பூமிக்குரிய வாழ்விலே நான் முன்னேறுவேன். எனக்கு தேய்பிறை கிடையாது. அல்லேலூயா. நான் முன்னேறுவேன். அப்போ ஒரு காரியத்தை, நம்முடைய தேவனை குறித்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்க ரெடியா இருக்கார். பிசாசால் தடை செய்ய முடியாது உங்க ஆசீர்வாதத்தை. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். தடைக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்முடைய மனசு தான். நம்ம மனசு தாங்க காரணம். நீங்க பழைய சோறே சாப்பிட்டாலும் நீங்க நினைக்கணும், இல்ல நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு இருக்கிறேன், நீதிமான் திருப்தியாக புசிக்கிறான், என் பாதையில் நெய்யாக ஒழுகிறது. அப்போ இதை இந்த உங்களுக்கு வியாதி இருக்குமானால் உங்களுடைய மனதிலே சுகத்தை குறித்த வேத வசனத்தை நீங்கள் சிந்திங்கள், பேசுங்கள்.
அதே போல உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில அடிமைத்தனம் இருக்குமானால் விடுதலைக்கேற்ற வார்த்தை என்ன செய்யுங்க, சிந்திங்க. கிருபை கீழ்பட்டு பாவங்கள் என்ன செய்ய முடியாது. அதே போல இன்னைக்கு நம்ம பொருளாதார பிரச்சனைக்கு தேவன் எங்கே தீர்வு வச்சிருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு மாத்திரம் அழைக்கப்படவில்லை, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மூலமாய் நன்மைகள் இந்த பாலு தேன் ஓடுது போல ஓடணுமா நம்ம குடும்பத்துக்குள்ள. நம்மளோட பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், அப்படிலாம் சிந்திங்க. என் பிள்ளைங்க சூப்பர் ட்ரெஸ் கொடுக்கணும். ஏன்னா உச்சிதமான கோதுமையா நம்ம என்ன செய்யார் ஆண்டவர் போஷிக்கார். எதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நினைங்க. இப்போதைக்கு மாற முடியாதான் பரவாயில்ல, நீங்கள் அதை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாதை ராஜ பாதை தான். அப்போ உங்க எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தை. 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்களுக்காக அவர் என்ன செஞ்சாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை, மிதமிஞ்சிய கிருபையை அனுபவித்திருக்கின்றீர்களே. எப்படிப்பட்ட கிருபைய? மிதமிஞ்சிய. நமக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நமக்கு தகுதி இல்லதான், இதாங்க கிருபை செய்கிறது. அல்லேலூயா. மிதமிஞ்சிய கிருபையை இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அந்த கிருபை சொல்லுது, அவர் எல்லையற்ற பணக்காரராக இருந்தது. யார்? நாம் ஆராதிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 13 நினைக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பக்கத்தில் எழுந்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க. வேறு தான் மைக் வச்சு வாசிக்கிறேன், சொல்லுங்க வாசிங்க. திரும்ப வாசிக்கலாம், எல்லாம் வாசிக்கலாம், எழுந்தவங்க வாசிக்கலாம். போட்டாங்க. பிரைஸ் கார்டு 12 ரோமர் 10:12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யார் யூதன், யார் கிரேக்கன்? நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அதெல்லாம் ஒன்றும் இயேசு வந்ததுனால எந்த வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், நாம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக. அளவில்லாமல். ஓ சூப்பர், நல்ல ஒரு வேர்டு போடுறாங்க, அளவில்லாமல். சொல்லுங்க, பக்கத்துல பாத்துங்க, அக்காவும் அம்மாவும் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. அளவில்லாம ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. சிரிச்சுட்டே செய்தி கேளுங்க, சிரிச்சுட்டே செய்தி கேளுங்க. ஆமென். ஓ வித்தவுட் மெஷர்மெண்ட், அளவு. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? எல்லையற்ற பணக்காரர். அவர் நமக்கு தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள் செய்வாரா நிறைய. அவர் நம்ம கொடுத்ததால, ஐயோ மோசஸ் ராஜா திடீர்னு 10 லட்சம் கேட்கிறான். ஏமா நிறைய பேர் கேட்காங்க. அமெரிக்காவில் 2 பேர் கேட்டிருக்காங்க, இங்கே சைனாவில் கூட கேட்டுருக்காங்க. புதுசாக ரசிக்கப்பட்டிருக்காங்க, அவனை கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, நான் இப்போ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரிசையாக வாங்க அப்படின்னு சொல்லுவாரா. அல்லேலூயா. அவர் எல்லையற்ற ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய படைப்பை பாருங்க, எண்ண முடியாத நட்சத்திரங்கள். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அடிப்பம் போட்டு கொடுக்கல, நதிய. அதுதான் தேவனை குறித்த புரிந்து கொடுங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதி, வறுமை, போராட்டம் அப்படின்னா தேவனை குறித்த சரியான அறிவு நமக்கு இல்லை. அவர் கொடுக்க நம்ம நல்லா வாழணுங்க. பிரைஸ் காட். அது எப்படி வாழணும்? சூப்பரா வாழணும், நல்ல சுகமா வாழணும். 1000 வருட அரசாட்சியில் சொல்லப்பட்டிருக்கு, 100 வயது சென்றவனும் வாலிபன் என்ன பண்ணுவானா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அதுக்கு வேண்டிய திறவுகோல் எது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்க மனசை மாற்றுங்க. அப்போ அவரை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய், எல்லையற்ற ஆசீர்வாதம் கொடுக்க அவரே ரெடியா இருக்கிறார். பிரைஸ் காட். நீங்க ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறதுக்கும் அவர் ஓகே. ஆண்டவரே, ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு கோட் சூட் எடுத்து நினைக்கிறேன், உங்களுடைய பட்ஜெட் எப்படி அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவார், நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் என் பட்ஜெட் குறையாது. பிரைஸ் காட். உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்க வாழ்வு மாறும். நீங்க சின்ன வீட்டுல இருக்கலாம், அதை உட்கார்ந்துட்டே சொல்லுங்க, சகல வஸ்துக்களால் நிரம்பிய சொந்த வீட்டிலே நான் வாழ்வேன், வீடுகளை கொடுப்பேன்.
பாருங்க, அப்போ தேவனை குறித்து ஒரு அறிவை பெற்றுக் கொடுக்கணும். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானிச்சோம் 3 காரியம். அநேக காரியங்கள் இருக்குது, 3 காரியம். ஒன்று, நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறவர். அவர் கொடுக்க எப்போதுமே ரெடியாக இருக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை கொடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். நான் இப்படி சொல்லலாம், ஆசீர்வதிச்சு கொடுக்கிறவர். மூன்றாவது, நம்மை குணமாக்குறவர். எல்லாமே இருந்து நமக்கு பல் பிரச்சனை வச்சுக்கோங்க, மட்டன் சிக்கன்லாம் இருக்குது, பல்லு வலி தாங்க முடியல, ஏதாவது அனுபவிக்க முடியுமா? இந்த ஐயா சிரிச்சுட்டே சொல்றேன், இப்படி சிரிச்சுட்டே கேளுங்க ஒரு செய்தியை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அனுபவிக்க முடியுமா? வயிற்று வலி வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது நம்ம சுகம் தேவை. நம்முடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல வியாதி இல்லை, மனசு கஷ்டம் ஆயிடுச்சு, திடீர்னு யாரும் நம்ம திட்டாங்க, நமக்கு சாப்பிட்றது மனசு வருமா? என்னடா வாழ்க்கை. அப்போ தேவன் நமக்குள்ள இருந்து ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை குணமாக்குறவரா இருக்கிறேன், உன் ஆவியில, உன் ஆத்மாவில், உன் சரீரத்தில். அதனால பிரசங்க சொல்றா, நாம் அனுபவிக்கிறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும். அந்த அனுகிரகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கான்னு சொல்றான். பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழ்ந்து செலுத்திருக்க வேண்டும். அப்போ இந்த நாள்ல நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன் எதெல்லாம் கொடுத்திருக்கிறார்? இந்த ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 50வது அதிகாரம் வரை அப்படியே தியானிச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் நீங்க வீட்டில் வாசித்தீங்க தெரியல. இந்த 3 காரியங்கள் மறுபடி வந்துகிட்டே இருக்கும். கொடுக்கிறவரை அங்க பார்க்கலாம், ஆசீர்வதிக்கிறவரை பார்க்கலாம், ஆசீர்வதிக்கிறவரை பார்க்கலாம், கொடுக்கிறவரை பார்க்கலாம். இப்போ கொடுக்கிற தேவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் கொடுக்கிற சுபாவம் ஆபிரகாமுக்கு வந்துருச்சு. ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 29, 30 நான் சில வசனங்கள் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வீட்டுல போய் நீங்க அதை தியானிச்சு பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உண்டாக்கி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாமே பண்ணிட்டு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு சொல்றாரு, சகல விதமான விருட்சங்களின் கனிகளையும், சகல விதமான தானியங்கள், வெஜிடேரியன் எல்லா பழங்கள். ஒரு ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா 1000 விதம் பழங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய தேவன் நமக்கு எப்படி கொடுக்காருன்னா, சகல விதமான பழங்கள் நீ சாப்பிடுவா, நல்லா அனுபவி, எல்லா தானியங்கள் நீ சாப்பிடு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. முக்கியமான ஆளுக்காக தான் நம்ம சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சோம். முக்கியமான ஆள் எங்க இருக்காங்க, விடாதீங்க, பேரண்ட்ஸ் விடாதீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கான். பிரைஸ் காட். அப்போ சகல விருட்சங்களையும் சகல விதமான தானியங்களையும் வேதவசனம் சொல்லுது, அவர்களுக்கு கொடுத்தார். பிரைஸ் காட். அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 சொல்லப்பட்டிருக்குது, காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உணவு அளிக்கிறவர் நம்முடைய தேவங்க. நீங்க நம்மளாக சரியா பார்க்க எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. சமுத்திரத்துல ஒரு திமிக்குளம் எத்தனையோ டன்னு சாப்பிடுமா ஒரு நாளைக்கு சாப்பாடு. சங்கீத புஸ்தகம் 104வது சங்கீதம். நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கிறவரை நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகம் 104வது சங்கீதம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். எப்படி இதுக்கு இந்த உணர்வு வந்துச்சு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். சொல்லுங்க, ஒரு காரியம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமம் 1-2 வாசிங்க. அங்க வியாதி இல்லை, சாபம் இல்லை, தரித்திரம் இல்லை, தண்டனை இல்லை. அப்படியே ஆதாமும் தேவனும் அப்படியே வாக் பண்றாங்க. தேவனை பார்க்கறதுக்கு ஒரு அச்சமும் அவனுக்கு இல்ல, அவனோட ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ இங்க பாருங்க, இப்போ இங்க சொல்லப்படும் பால சிங்கங்கள், நீங்க ஒரு எத்தனையோ சிங்கங்கள் இருக்குது. ஆனா அதுங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் கர்த்தர். பிரைஸ் காட். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, பிரச்சனை பற்றாக்குறை வந்த உடனே, ஐயோ நீங்க நமக்கு வருமானம் காணல, நமக்கு சரியா வேலையில் இது கிடைக்கல, அப்படி நினைச்சிருக்கோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலனை கொடுக்கிறவர் அவர் தான். ஜெபம் என்பது எல்லாவற்றிலையும் அவர் சார்ந்து கொள்வது. நன்றாய் புரிஞ்சுங்க. உங்களுக்கு எப்படி போஷிக்க அவர் விரும்புகிறாரா, சகல விருட்சங்களையும்,
சகல தானியங்களையும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 104 27 28 பாருங்க, 26 பாருங்க. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின. அங்க பாருங்க, அதே அந்த சமுத்திரத்துல திமிங்கலம் அழகாக ஜாலியா விளையாண்டு இருக்கு. ஏங்க, ஒரு டன் உணவு உனக்கு எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அப்படின்னு அதுக்கு கவலை இல்லை. இல்லையா? கவலைப்படுற ஆள் யார் தெரியுமா? மனிதர் தான். இதுல விசேஷமா ரொம்ப கிறிஸ்தவர்கள், அதுல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. கடைசி அவங்க முடிவு ஜெபம் தெரியுமா? ஆனால் சீக்கிரமா வாங்க எடுத்துக்கொள்ளும். என்ன செஞ்சிடும்? இந்த வாழ்க்கை வாழ என்னால முடியும் இல்லைங்க. இந்த வாழ்க்கையில நீங்க சம்பூர்ணமாய் வாழ்ந்து செழித்து இருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏற்ற வேளையில எனக்கு நன்மை நடக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வரும், வீடுகள் வரும், பலன் வரும். கர்த்தரை நோக்கி நான் காத்திருக்கிறேன். தேவனால் படைக்கப்பட்ட அந்த பறவைகளும் மிருகங்களுக்கு தெரியுது. நேற்று கூட நான் ஒரு 10 மணிக்கு மேல அப்படியே வெளியே இருந்து அப்படியே பிரைஸ் போயிட்டு இருந்தேன். வானத்தை ஒரே ஒரு பறவை மட்டும் போயிட்டு இருக்கு. ஆண்டவரே, அந்த பறவை போய் எப்படி போய் சேரும்? அதுக்கு உள் உணர்வை கொடுத்தது நீங்க நம்ம பாருங்க. இந்த இதுல கூகுள்ல போன ஜிபிஐயா இல்ல கூகுள் ரோடு கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் மேப்பு கோயம்புத்தூருக்கு ஒரு செமினாருக்கு போகிறோம். காரில் நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் தான். எல்லாம் புக் பண்ணி பண்ணிட்டோம். லெஃப்ட் ரைட்டுன்னு பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்படியே போ கடைசி போகும் சந்துக்குள்ள அப்படின்னு பார்த்து பாருங்க, கூகுள் மேப்பு கூட தப்பு பண்ணலாம். ஆனா அந்த பறவைக்கு யாருங்க அந்த இடத்தை காட்டுறா? அல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னொரு பெரிய கூத்து, நானும் ஒரு எடிஷனும் கேரளாவுக்கு ஒரு மீட்டிங் காணி போனோம். 6:30 அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த ஊர் பேரு அடூருக்கு போயிட்டோம். ஆனால் 1.5 மணி நேரமா சுற்றிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் காட்டு லைட்ல போன்னு காட்டு. கடைசி பார்த்தா ஒரு 7 மணிக்கு ஒரு இதுல கரெக்டா காட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லி கார்லாம் உள்ள போயிட்டேன். திருப்பி பார்த்தா லெஃப்ட் ரைட்ல பாதையே இல்லை, போய்கிட்டே இருக்கிறோம். கடைசி ஒரு பங்களா வீடு வந்து நிற்கிது. பார்த்தா வீடுலாம் லைட்லாம் போடாம செமினார் நடக்கிற காலம் இருக்குமா? பார்த்தா திரும்ப அப்படியே பேக்கிலேயே வந்தோம். அது கூட தப்பு பண்ணலாங்க. நமக்குள்ளாக நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர்களாக இருக்கிற நான் உனக்கு போயிட்டு நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்போ இந்த பறவைகள் இதுல கொஞ்சம் யோசிப்பா. அதெல்லாம் ஆண்டு சொல்றாங்க, நீங்க ஒன்று கடைசி ஆகிங்கப்பா, நீங்க விசேஷமானவர்கள்ப்பா. இந்த காதுகளை பார்க்க நான் உண்டாக்கின திமிர்குளத்தை பார்க்கணும். டன்னா சாப்பிடுது, அதுக்கும் அதே ஆண்டவர் பார்க்கணும். பாருங்க சங்கீதம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. 28 பாருங்க, நீர் கொடுக்க. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? கொடுக்கிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். நம்ம மேல கர்சனையா இருக்கிறவர், நம்ம மேல விசாரிக்கிற ஒரு தகப்பனுங்க. ஒரு ட்ரெஸ் வேணுமா? கொடுக்கிறவர். வீடு வேணுமா? கொடுக்கிறவர். ஜெபிக்க நல்லா பலன் வேணுமா? கொடுக்கிறவர். நல்ல பலனா நான் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுங்க, கொடுக்கிறவர். பாருங்க, அவைகள் சொல் நீர் கொடுக்க, அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க, அவைகள் நன்மையால். அவைகள் அனைத்தும் மிருகங்களும் பறவைகளும் தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் நானும் அவருடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டால் நமக்கு எவ்வளவாய் கொடுப்பது? எவ்வளவு நிச்சயம்? என்ன சொல்றோம்னா, அவர் கொடுக்க ரெடி. நம்ம தான் மனசு அறிஞ்சணும். கொஞ்சம் மாத்துங்க. அல்லேலூயா. பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சமா மாத்திட்டே வாங்க. செழிப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலனா இருப்பீங்க. பிரைஸ் காட். பாருங்க, இதெல்லாம் யோசிக்கிறோம். நீர் கொடுக்க, அப்போ அதுக்கெல்லாம் எதை நோக்கி நின்று கொண்டிருக்குது? நீங்க தான் டாடி எனக்கு நல்ல ஒரு மனவாளனை கொடுப்பீங்க, நல்ல ஒரு மனவாட்டியை கொடுப்பீங்க. நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எதிர்காலத்தை கொடுப்பீங்க. அவர் நம்புங்க. பிரைஸ் காட். அவர் நம்பினா சீக்கிரமா நடக்கும். பிரைஸ் காட். எனக்கு கொடுங்க, வீடு கொடுங்க ஆண்டவர். கேளுங்க, கேட்கிறவன் எவனும். அப்போ தேவனை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா
முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்ப தேவ ராஜ்யம் என்பது என்னவென்றால் அவருடைய வார்த்தை, அவரை குறித்து புரிந்து கொள்ளுதல். இதை மட்டுமா புரிஞ்சுக்கிட்டோம்னா என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் இருப்பார், என் ஆண்டவர் வெரி ரிச் காட். அல்லேலூயா. நான் ஒரு தரித்திர தேவனை நான் ஆராதிக்கல, நான் ஒரு சன்னியாசி கிடையாது. நீங்க அநேக ஊழியக்காரங்க சன்னியாசி போல ஆகிறாங்க. சன்னியாசி தேவனுக்கு சன்னியாசியா வேலை செய்யணும். செருப்பே போடாமல் இப்போ கொஞ்சம் மாறிச்சு. அந்த காலத்துல வேஸ்ட் ஒயிட் சட்டை, செருப்பு இல்லாமல் இருப்பாங்க. அது ஒரு பிரதிஷ்டை இல்லைங்க. ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ராஜாதி ராஜாவை போல ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவர்களுக்கு எப்படி உடுத்திருக்கிற எவ்வளவு கலர்ஃபுல். வயசுல சீக்கிரமா நல்ல ஒரு 500 பேர் 1000 பேர் உட்கார்ந்து ஒரு ஏசி பில்டிங் கிடைக்கும் போது வாரம் ஒரு நாள் கோட் சூட் போட்டு பிரசங்கம் பண்ண போறோம். நீங்கள் அப்படி வருவீர்கள் விசுவாசிக்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்பதல்ல, என்னை நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பெரியவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நம்ம காட்டுங்க. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவன் அங்க வெஜிடேரியனை கொடுத்தாரு. ஜனப்பிரியத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, அங்க நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது, பசு பூண்டுகளையும் உங்களுக்கு கொடுத்தது போல எல்லாவற்றையும் கொடுத்தேன். சொல்லுங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாருப்பா, வெஜிடேரியன் மட்டும் இல்லப்பா, நான்வெஜ் சாப்பிடும், எல்லாம் நீதிமான் திருப்தியாக. இந்த ஒரு வார்த்தை நான் இப்போ இந்த நாளில் கொடுக்கிற தேவனை தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒன்றை குறித்து கொண்டு அவர் கொடுத்தேன்னு சொல்லுவாரு, தருவேன்னு சொல்லுவாரு, கொடுப்பேன் என்று சொல்லுவாரு. இந்த வார்த்தை மறுபடி வரும் பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். இந்த வார்த்தைக்குள் உங்களுடைய இருதயம் பதிவதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு ஹல்லேலூயா வாக்கு கொடுப்பேன். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இப்ப எனக்கு அது இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே, அந்த ஆசீர்வாதம் இல்லையே. ஆண்டவர் சொல்ல, கலங்காதிருங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன், உனக்கும் கொடுப்பேன், உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். 13ஆம் அதிகாரத்துல கடைசி 15-17 பாருங்கள். 15-17 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. 17 பாருங்க, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நீ எதெல்லாம் பார்க்கிறையோ அதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்பா. ரைஸ்லா, நீ எதெல்லாம் பார்த்து விசுவாசத்தில் நீ நடக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். இங்கதான் ரகசியம் இருக்குது. ஆவியானவர் நம்ம கூட பேசுறது ஒன்று வார்த்தை மூலமா பேசுவார், தரிசனத்து மூலமா பேசுவார். இன்னொன்று நம்மை கனவு காண சொல்வார். ஆபிரகாம் பார்க்கிறாரு, நீ பார்க்கிற, நீ எதை பார்க்கிறியோ இந்த இடத்த உனக்கு கொடுப்பேன். நீ எதை காரியத்தை நீ இப்படி பார்க்கிறியோ அதை அப்படியே நான் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுகம் இல்லைன்றா நீங்க இப்போ என்ன பார்க்க தெரியுமா, நல்ல சுகமா இருக்கிறத பாருங்க, அதை அப்படியே பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்குதா, கடன்ல இருக்கிறீங்களா, வறுமையில இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அதெல்லாம் அடைக்கப்பட்டு ஒரு நிறைவான வாழ்வை பார்க்க வேண்டும். அது எங்க போய் பார்க்க முடியும், வசனத்துல தான். இப்ப எப்படி பார்க்கலாம், தேவன் கொடுக்கிறவர், சகலத்தையும் கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். கொடுக்கிறவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ பார்ப்பா, நீ பார்த்துட்டேன்னா ரெடி ஆகிடுவார். இப்ப அந்த ஊழியக்காரருடைய சம்பவத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த ஊழியக்காரர் முதலையே எனக்கு ஒரு மங்களா வீட எனக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு போயிருந்தாருன்னா, அந்த மூத்த ஊழியக்காரர் கொடுக்கும் போது அவர் எப்படி பெற்றுக்கொள்வாரு, கையை தட்டி பெற்றுக்கொள்வார். புரியுதுங்களா? இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை,
யானையை கொடுத்துட்டு யானைக்கு எதுவும் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி நினைச்சிருக்கோம். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மாற்றுங்க. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதனால் உங்கள் எண்ணங்கள் மாறும். இப்போ நம்ம என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம்? வாரந்தோறும் நம்முடைய தேவன் வெரி ரிச் காட். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அவர் எல்லையற்ற பணக்காரராக இருக்கிறார். இவர்கள் தேவனை கொடுக்கிறவராக பாருங்கள், தேவனை ஆசீர்வதிக்கிறவராக பாருங்கள், தேவன் உங்களை குணமாக்குறவராக பாருங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவராக பாருங்கள். இது பார்க்க ஆரம்பிங்கள். இந்த காலேப் யோசுவா பாருங்க, நீ கெட்டாத வீட்டுல நீ குடியிருப்ப வாக்குறுதி கொடுக்க பார்க்க ஆரம்பிங்கள். ஒரு கொரியா தேசத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண், அவங்க அம்மா அப்பாலாம் ரசிக்கப்பட்டவங்க, ஆனால் அவங்களுடைய வீட்டில் இருக்க மகன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கனால இதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வேதனை. பாஸ்டர் சொன்னாங்களாம், என் பிள்ளை எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறா, இரவெல்லாம் சுற்றிட்டு வாரா, நாங்கள் எவ்வளோ கண்ணீர் ஒடிச்சு ஜெபிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், மாற்றமே இல்லை, அவன் மாறவே மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? மாறவே மாட்டான். அவனுக்கு என்ன செய்ய பாஸ்டர், நான் 15 வருஷத்துக்கு மேலே ஜாப் பண்ணிருக்கேன், அவன் மாறவே மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னானா, நீங்க தானே சொல்லிட்டீங்க அவன் மாறவே, அப்போ எப்படி மாறுவா? அப்பதான் சொன்னாராம், நீங்க இப்படி பாருங்க, உங்க மக நல்லா ஜெபிக்கிறத பாருங்க, உங்க மகளுக்கு நல்ல திருமணம் ஆகி நல்ல குடும்பமா இருக்கிறத பாருங்க, உங்க மக சபையில முன் ரோல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறத பாருங்க, இதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொன்னாங்க. செஞ்சுட்டு அந்த தாய், சரிங்க பாஸ்டர், இனிமே இப்படி நீங்க சொல்றபடி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போய் ஜபத்துல, ஆண்டவரே என் மகன் திருந்ததுக்கு நன்றி, என் மகளுக்கு நல்ல ஒரு திருமணம் நடந்ததுக்கு நன்றி, என் மகளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு நன்றி, என் மகள் சபையில முன் ரோல்ல எல்லா காரியத்திலும் ஈடுபடுறா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சில மாதங்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிருந்தாங்களா. ஒரு நாள் ராத்திரியில் அவன் வெளியே போயிருக்கிறா, தண்ணி ஏற்கோது பல காரியங்களை உடனே உள்ளது சத்தத்தை கிடைச்சான், நீ இன்னைக்கு வேகமா வீட்டுக்கு போயிருக்க, திரும்ப கேட்குதான், நீ பைபிள் எடுத்து பேசி வாசி, நம்ம ஏன் இப்படி வாழ்றோம் அப்படின்னு ஒரு உணர்வை ஆவியான கொடுத்தாரா. ரைஸ்கா உடனே அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா, அம்மா நான் இனிமேல் இப்படி வாழ விரும்பல, உங்க கூட நான் சர்ச்சுக்கு. அப்புறம் அந்த பாஸ்டர் சொல்றாரு, முன் ரோல்ல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்களோட முதல் ரோல்ல ஊழிய லிஸ்ட்ல அந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறோம். ரைஸ்கா உன் நினைவு எப்படி அப்படியே மரணமும் ஜீவனும். நம்ம பாருங்க, ஒரு பெற்றுக்கொள்ள நம்ம ஆண்டவர் எனக்கு எல்லாமே செய்யணும், நன்மை செய்யணும், ஆனா நம்ம மனசையும் பேச்சு நம்ம என்ன செய்ய தெரியுமா, தப்பா பேசணும். மனசுல வேற சிந்திக்கிறோம், ஆனால் ஆண்டவரே உண்மை செய்ய மாட்டேங்கிறீங்க. வாயில எப்படி பேசுறோம், தவறான வார்த்தைகளை பேசுறோம். நீங்கள் எப்படி வாழணும் என்று விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க. மரணமும் ஜீவனும் அது பிரியப்படுகிறவர்கள் அதோட கனியே. அப்ப நீங்க புசி ஆண்டவர் சொன்னாரு, சாபத்தையும் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், என் பிள்ளைகளே நீங்க சாபத்தை எடுக்க வேண்டாம், ஜீவனை எடுங்க, நன்மையை எடுங்க, ஐஸ்வர்யத்தை எடுங்க, சுகத்தை எடுங்க, பூர்ண ஆயுஷ் நாட்கள் எடுங்க. ரொம்ப அதிகாரத்துல ஆண்டவர் அப்போ இங்க பாருங்க, அவரை தரிசனமாகி நான் உங்க தேசத்தை செய்வேன் கொடுப்பேன், சந்ததிக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன். இங்கே சொன்னாரு, நீ எழுது நடப்பா, நீ பார்க்காமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரைஸ்லா நான் எப்படி பார்த்துட்டு தெரியுமா, சூப்பர் ஏசி ஹாலை நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஆராதிக்கிற கொயர் டீமை நான் பார்க்குறேன், நல்ல ஒரு மியூசிக்கை நான் பார்க்குறேன், நீங்களாம் ஆஸ்வதிக்கப்பட்டவராக நான் பார்க்கிறேன். பிரைஸ்கா உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். பிரைஸ்கா நீங்க உங்க குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதாய் உங்கள் கையை ஆண்டவர் மாற்றுவாராக. பிரைஸ்கா நீங்க சொந்த வீட்டில் குடியிருப்பீர்கள், சொந்த காரை பிரதிஷ்டை பண்ண வருவீர்கள். பிரைஸ்கா அப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் இப்படி யோசிங்க. அப்போ ஆபிரகாம் ஏழை கிடையாது, ஈசாக்கு ஏழை கிடையாது. இவர் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
ஆதியாகமம் புஸ்தகம் 25 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். பிரைஸ் காட். இப்போ இந்த கொடுக்கிற காரியங்கள் அப்படியே நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்குது கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போய் 318 பேரோடு போய் ராஜாக்கள் எழுத்துட்டு வரான். எழுத்துட்டு வந்த உடனே அந்த ஆபிரகாமை சந்திக்கும்படியாக மெல்கிசேதேக் என்ற ஆசாரியர் வந்து வருகிறார். அவர் என்ன கொடுக்குறாருன்னா திராட்சரசமும் அப்பமும். நம்முடைய நல்வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து இங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். உடனே ஆபிரகாம் கொடுக்கிற தேவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த வேத வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 14:20 ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தசமபாகம், எல்லாவற்றிலையும் என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனைக்கு என்ன செஞ்சுட்டான், 10ல் 1 மடங்கு கைக்கு வருது. இவனுக்கு தசமபாகம் கொடுங்கன்னு யாருமே, ஏன்னா தேவன் கூட பழக்க வைக்கிறான். உன் நண்பனை சொல்லு நீ யாருன்று. நம்முடைய நண்பர் யார் தெரியுமா? ஜீசஸ். அல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தவர். இது ஆபிரகாம் தேவனை பார்த்துட்டே இருக்கிறான். கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கு அதேதான், கொடுக்கிற தேவனை பார்க்கிறான், ஆசீர்வதிக்கிற தேவனை பார்க்கிறான். ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறான். அடுத்து யாக்கோபு முதிர் வயதான உடனே 49வது அதிகாரத்துல 12 கோத்திரத்தை ஆஸ்வதிக்கிறான். ஆஸ்வதிக்க தேவனை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தீமை செஞ்சவங்க எல்லாம் மன்னிச்சிருவீங்க. அவங்கள ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை யாரெல்லாம் வருத்தப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சிருவீங்க. ஆசிரியர் போகும், நான் ஆசீர்வாதத்தை நோக்கி நினைச்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். கடந்த புதன்கிழமை சொன்னேன், வேலைக்கிழமை சொன்னேன். விசாஸ் சொல்றான், நீ இன்னும் முன்னேறல, உன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, உனக்கு ஒண்ணுமே இன்னும் முன்னேற்றம் கிடைக்கல. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ முன்னேற்றத்தின் பாதையில தான் இருக்கிறாய். பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னேற்றம் தான். காரணம், உனக்குள் இருக்கிறவர் உன்னை ஏற்கனவே உன்னதத்துல இயேசுவோடு கூட உட்கார வைத்தவர். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் முன்னேற்றத்தின் பாதையில இருக்கிறேன். காலை ஜெபம், இரவு ஜெபம் கூட நிப்பாட்டு நிறைய பேர் கேட்டாங்க. 5 நிமிஷம் பேசுங்க, எடுத்து பல காரியங்கள் செய்ய வேண்டியிருப்பாங்க. நமக்கு இன்னும் அழகான ஒரு 1.5 லட்சத்துக்கு வீடியோ உண்டாவதாக. பிரைஸ் காட். நல்லா இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரை வச்சு சரியாக எதுவும் என்ன பண்ண முடியாது. அந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படும். நம்ம தேவன் கொடுக்குறவர். பிரைஸ் காட். பாரு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் சவுண்ட் இதெல்லாம் இருக்குது பாருங்க. இன்னும் நான் சொல்கிறேன், சூப்பர் வீடியோ இருக்கிறது. அல்லேலூயா. வீடியோ கேமரா இருக்கிறது பாருங்க. தேவ வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, வெளியே நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பேசிக்காக நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்க. 5 நிமிஷம் பார்ப்போம். இரவு படுக்கும்போதும் காலை எந்திரிச்ச உடனே உங்கள் மனதை வார்த்தைக்கு நேராக திருப்புங்க. அதுதான் அன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கும். புரிஞ்சுங்களா? மறுபடியும் வார்த்தை ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கேட்கறது ஈஸி, அப்படியே விதை இணைஞ்சிருது நேரடியாக உங்க மனசுல. நீங்களா உட்காந்து பயன்படுத்தி ஒரு முறை, இன்னொரு முறை எப்படி தெரியுமா, அப்படியே உள்ள வருது. அல்லேலூயா. நேரடியாக உங்களுடைய மனதில் காலிச்சோட வசனத்தை கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, விசுவாசத்தை குறித்து பேசுற வார்த்தை கேளுங்க. இரவு படுக்கும் போதும் உங்களுடைய மனசை அப்படியே போயிட்டீங்கன்னா நிறைய கலை இருக்கும், சோர்வு, கவலை. இரவுல நீங்க எப்படி படுக்கின்றீங்களோ அப்படிதான் காலையில் உங்கள் மனநிலை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நைட்டு நீங்கள் சண்டை சச்சரவு போட்டுட்டு அதே வருத்தத்தோடு படுத்தீங்கன்னா மறுநாள் 24 மணி நேரம் உங்களுக்கு பேஸ்ட்டு. என்னத்தை நான் சொல்ல நீ யோசித்து பாருங்க, அப்படிதான் இருக்கும். ஆனால் நைட்டு என்ன செஞ்சிருக்கணும், நான் கூட சமாதானமாயிருக்கும். ரைஸ்கா இல்லைங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஃபோன் நான் நேரில் கூட போகணும், ஃபோன் நினைச்சுக்கலாம். ஹலோ ரைஸ்கா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ தப்பாக பேசிட்டேன், ஏதாவது இருந்தாலும் வருத்தமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு லிஸ்ட்டு. ஏனென்றால் நான் இந்த வேதனையோடு நான் படுக்கைக்கு போக விரும்பவில்லை, நான் ஆசீர்வாதத்தோடு படுக்கைக்கு போக விரும்புகிறேன். ஜீசஸ் எனக்குன்னா ரொம்ப விருப்பம். எனக்கு திடீர்னு லைட்டாக இருந்தாலும் ஆவியான சிறுவர் அடிச்சிருவேன். ரைஸ்கா பாப்பா திடீர்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஜிச்சு அவன் தூங்க போயிடுவான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாத்தி கேட்டுருவேன்.
பிரைஸ் காட். சாரி அதிகமா கேட்கிற ஆள் யாருன்னு நான் தான் எங்க வீட்டுல. பிரைஸ் காட். நான் அதுக்காக எங்க அப்பா கை தட்டுறாரு. பிரைஸ் காட். ஏன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உறவு தேவை. அந்த என்ன அறிஞ்சிருக்காரு, நான் ஏதாவது இரவு கண்டிப்பா காலையிலே நீங்க முடிந்தால் குடும்பமா செய்வீங்கள், இரவுல நீங்க கண்டிப்பா ஒரு 5 நிமிஷமாவது குடும்பமா செய்வீங்க. அந்த ஜெபத்துல சில சச்சரவு இருந்தா கூட சரியாகிடும். புரிந்து கொள்ளுங்க. அதனால ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்க மற்றவங்க நினைஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க, முன்னேறிட்டே போங்க. நீங்க சாரி கேட்கறதுனால நீங்க முன்னேறி கொண்டிருக்கீங்க. அது தேவனுடைய அன்பு. ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்கும் தேவனுக்கும் சிக்னல் இல்லைன்னா, எனக்கு அந்த மீன் தண்ணிக்குள்ள இருக்குது, அந்த மீனை கொண்டு போய் வெளியே போட்டோம்னா அது நெஞ்சிடும், துடிக்கும், திரும்ப போய் தண்ணிக்குள்ள போட்டா அப்படின்னு. இதாங்க நீங்களும் ஆண்டவரும் ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. வயசுக்கா அப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஏனென்றால் இங்க வேத வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு, இங்கே தகப்பன் பிள்ளை என்ற உறவை இங்கே காட்டுறார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு தனக்கு உண்டான அனைத்தையும் எழுதிட்டாரா. இப்ப நமக்கும் தேவனுக்கு என்ன உறவு தெரியுமா? அப்பா இல்லை. அப்ப அவருக்குரியதெல்லாம் வெள்ளிய பொண்ணும் என்னுடையதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படின்னா யாருடையது? நம்முடையது. பூமியும் மனுபுத்திரருக்கு இங்கதான். அப்போ தனக்கு உண்டான அனைத்தையும் ஆபிரகாம் ஈசாக் கொடுத்தான். இப்போது பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்காருங்க. தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள்ள வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணம் எல்லாம் நமக்குள்ள வந்துருச்சு. கொலோசியர் 2:9-10 சொல்கிறது, சகல துரைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்க அவருக்குள்ள நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறீர்கள். அப்போ இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்க ஏற்கனவே ஆபிரகாம் மிகப்பெரிய வெரி ரிச், மிகப்பெரிய செல்வந்தர். இப்போ ஈசாக் கிட்ட கொடுக்கலாம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட வந்துருச்சு? ஈசாக் கிட்ட வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல 11ஆம் வசனம், ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் குறைவு எங்க இருக்குதா? ஈசாக்குக்கு மிகப்பெரிய பணக்காரங்க. ஆபிரகாம் ஒரு 4 ராஜாக்களை எழுத்து நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்மி வச்சிருக்கிறான். வேத வசனம் சொல்லுது, ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும் போது சொல்லப்படுது, கர்த்தர் எஜமான மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். வாசிங்க 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதையையும் கொடுத்திருக்கிறார். கொடுப்பேன், தருவேன், இங்க கொடுத்திருக்கிறார். அதே இதயத்தில் பாய்ச்சுங்க. ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாய் மாற்றினது யாரு? கர்த்தர். ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தது யாரு? கர்த்தர். இது ஒண்ணுதான் விசுவாசம் இருக்கணும். நமக்கு எவ்வளவு உயர்வு ஒன்றாருன்னா, இன்னைக்கு ஐஸ்வர்யத்தில் 2 ஐஸ்வர்யம். கர்த்தரின் ஐஸ்வர்யமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22. அதனோட அவர் வேதனை நினைச்ச மாட்டாரா? இன்னொரு ஐஸ்வர்யம் இருக்குது. எவனையாவது ஒன்று அடிச்சு சுயத்தினால சம்பாதிச்ச ஐஸ்வர்யத்துல ஒரு சந்தோஷம் இருக்காங்க. நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னா நல்லது. அல்லேலூயா. எப்படி செஞ்சு சொல்லுங்க, தங்கம் நல்லது, ஆசீர்வாதம் நல்லது, ஏசி ரூம் நல்லது, நல்ல பங்களா வீடு நல்லது, சூப்பர் கார் நல்லது, நல்ல ட்ரெஸ் அணிவது நல்லது. இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஊழியத்துக்கு வந்த புதுசுல கீழே பாய் கூட நிற்க மாட்டேன். ஏன்னா அப்படி இருந்தா ஆண்டவர் பயன்படுத்துவார்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பா போறாரு. அப்ப எங்க அப்பா வச்சுக்கப்படல. அங்க நல்லா படிக்க வச்சேன். நல்லா இருந்தான். சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல வேலை பார்த்து நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா இருந்தாங்க. ஏன் இப்படி கெட்டு போயிட்டான்னு நினைச்சாரு. கீழே அப்படியே தாயானே வைக்க மாட்டேங்க, துண்டு மாதிரி வச்சிருக்கேன்.
பிரதர் ஒரு மணிக்கு ஒரு ½ அன் ஹவர் ஏதாவது உட்காந்து சொல்லியிருக்கேன். அமைதியாக உட்காந்துருப்பாங்களா? அந்த ரூமில் உட்கார வச்சிருக்கேன். வெரி குட். அப்படி உட்கார வச்சிருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஏமே பிரைஸ் கார். மணி டிவி எல்லாம் சாப்பிடுங்க. டிவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிரைஸ் கார். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்கே கர்த்தர் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். அதனால குற்ற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யாங்க? ஒரு நல்ல சேலை எடுத்தோன்னே ஐயோ நீங்களாம் நினைக்க மாட்டேங்கிறீங்க, அதனால நீங்கள் தப்பிச்சுட்டீங்க. பேச நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறாங்க. ஒரு நல்ல செப்பல் போட்டோம், ஆண்டவரே ஆண்டவரே, நல்ல ஒரு இது கார் வாங்கினா ஆண்டவரே ஆண்டவரே. இல்லைங்க, இந்த நல்ல கார் வாங்க, இன்னும் நல்ல காரு வாங்கணும் என்று விரும்புகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. பிரைஸ் காட். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ஆண்டவர் பார்க்க இன்னும் நல்ல வீடு என்ன செய்ப்பா கெட்டு. உனக்கு நிறைய வீடு இருக்கிற யாருக்கா என்ன செய்ய கொடு. இதான் அவருடைய உள்ளம். அப்போ இங்கே ஈசாக்கு ஆபிரகாம் மரித்த பிற்பாடு ஈசாக்கு தேவன் ஆசீர்வதிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க 25வது அதிகாரம். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பிரைஸ் காட். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனா தேவன் அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னது என்றால், நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உன் வாழ்விலே பெருக்கத்தை உண்டாகும். அது 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டாகும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க சொல்ற இயேசுவின் நாமத்தால இந்த மகிழ்ச்சி 1000 மடங்கு என் வாழ்க்கையில பெருகட்டும். உங்க கையில நல்ல பணம் இருக்குதா? உடனே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால இந்த பணம் என் வாழ்க்கையில 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கட்டும். நல்ல சுகத்தோடு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த சுகம் என் வாழ்க்கையில 1000 மடங்கு பெருகட்டும். நல்ல ஒரு ட்ரெஸ் போடுறீங்களா? நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால இந்த ட்ரெஸ் எனக்கு இன்னும் 1000 மடங்கு பெருகட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால இந்த சபை பெருக்கத்தை பார்க்கலாம். 1000 மடங்கு பலிக்கு பெருகுவதாக. பிரைஸ் காட். பாருங்க, அடுத்து 26வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. யார் பேசுறா? தேவன் ஈசாக்கு கூட பேசுறார். ஏற்கனவே கொடுப்பேன் யார் கூட பேசினாரு? ஆபிரகாம் கூட. இங்க திரும்ப அவன் மகன் கூட என்ன பேசுறாரு? தந்து பேச. யாரு பாத்தீங்கன்னா 5வது வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். எல்லாத்தையும் தருவேன். சொல்லுங்க, கொடுப்பேன், தருவேன், கொடுத்திருக்கிறார். இதை வைத்து உங்க மனசை மாற்றும். தேவன் எப்படிப்பட்டவர்? கொடுக்கிறவர்களா? அவரை பார்த்துட்டே இருந்தா நமக்கு கொடுக்கிற காரியத்துல விஷயமே இருக்காங்க. தேவன் அப்படியே நான் தெரியும், நான் கொடுத்தா அவர் திரும்ப 1000 மடங்கு திரும்ப கொடுக்கிறார். இப்போ உடனே அங்க ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பஞ்சம் வருது. ஈசாக்கு காலத்துல, ஆபிரகாம் காலத்துல உண்டான பஞ்சம் தான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயே குடியிரு, இங்கேயே இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அங்கே 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. பிரைஸ் காட். பாருங்க, பஞ்சம் காலம், ஆனாலும் தான் கிட்ட இருக்கிற அந்த விதையை கொண்டு போய் விசுவாசமா விதைக்கலாம். காரணம் அவனுக்கு தெரியும், தேவன் கொடுக்கிறவர். இப்ப வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாலும் என்ன தெரியுமா? அவன் கொடுத்த விதைய ஆசீர்வதிச்சு. அவன் எந்த விதையை விதைச்சாலும் அது மேல ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீங்க தசமா கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் கொடுத்தது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் காட். ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்துடைய பிரதிபலன் எப்படி வருதுன்னா, அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். சொல்லுங்க, கொடுப்பதினால் ஐஸ்வர்யம், கொடுப்பதினால் ஆசீர்வாதம். பாருங்க, கொடுத்ததை தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. இது நல்ல ஆழமா பஞ்சிடும். நம்ம காணிக்கை கொடுக்கும்போது, தசமபாகம் கொடுக்கும்போது, தேவ சமூகத்துக்கு நேரம் கொடுக்கும்போது, ஆலயத்தில் வந்து ஆராதனைக்கு நேரம் கொடுக்கும்போது, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கும்போது, நீங்க எவ்வளவு எத்தனை காரியங்கள் கொடுத்தாலும்
அதை காட்டில 1000 மடங்கு வச்சு கொடுத்துருவார். Praise God. என்னதான் பேசுறீங்க? அவன் ஐஸ்வர்யனாகி வர ஏற்கனவே ஈசாக்கு பணக்காரனா இல்லையா? ஆபிரகாம் சொத்துல யாருக்கு வந்துருச்சு? திரும்ப அவன் என்ன செய்தாரு? தேவனுடைய விருப்பத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. போதுமாப்பா அப்படின்னு சொல்லல. அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்தான். அந்த தேசத்துடைய ராஜா அபிமெலேக்கு இவனை பார்த்து பொறாமைப்படுகிறான். யாரை பார்த்து? ராஜா ஈசாக்கை பார்த்து பொறாமைப்பட்டு சொல்றான் பாருங்க. 16ஆம் வசனம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் எப்பா நான் வச்சிருக்கிறத காட்டு நீ நிறைய வச்சிருக்கியப்பா. இந்த நாட்டுக்கு நான் ராஜாவா நீ ராஜாவா அப்படின்னு வேத வசனம் என்ன சொல்லு தெரியுமா? கலாத்தியர் 4:28 நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை நான் போடு பாப்பா, எடுக்க வேணாம் பாருங்க. ஈசாக்கை போல கலாத்தியர் 4:28 ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். கலாத்தியர் 3 என்ன சொல்லுது? நாம் விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமே இப்படி இருக்குது. இங்க அடுத்தது பவுல் எழுதுறாரு புதிய ஏற்பாட்டுல, ஈசாக்கை போல சகோதரி நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறப்போகிறோம் இல்ல இருக்கிறோம். ஈசாக்கு யாரு? ஈசாக்கிட்ட எதுல விருத்தி அடைஞ்சான்? அவன் ஐஸ்வர்யனாகி. இப்போ நம்மளுக்கு அந்த சகோதரர் பைபிள்ல சகோதரன்னா சகோதரன் மட்டும் கிடையாது, உங்களை சேர்த்தான். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா சில மொழியை பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கரெக்டா போட்டாங்க. பிரைஸ் காட். சில சகோதரிகளே சகோதரர்களே, நீங்கள் ஈசாக்கை போல, ஈசாக்கு போல, ஈசாக்கு யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஈசாக்கை போல நம்ம விரும்ப முடியும். நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்த கொண்டு போனான். இதான் எல்லாம் கேட்டிருப்பீங்க, நான் தான் கேட்டேன். ஈசாக்கை ஆபிரகாம். அடுத்தது கல்யாண வீட்டில் ஒன்று வாசிப்பாங்க. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. அவ்வளோதான். அதோட ஈசாக்கு சாப்பிட்ட அவன் மிகப்பெரிய மில்லியனர் அப்பா. அல்லேலூயா. அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இப்போ பவுல் சொல்றாரே, கிறிஸ்தவத்துல எங்க ஐஸ்வர்யம் இருக்கு? இந்த இருக்குது. அல்லேலூயா. ஈசாக்கை போல சொல்லுங்க, ஈசாக்கை போல நான் ஐஸ்வர்யனாகி வர ஐஸ்வர்யத்துல, பலத்துல, சுகத்துல, உயர்வுல நான் விருத்தி அடைவேன். ஏன் பாஸ்டர் நமக்கெல்லாம் இது நடக்கல? சூப்பரா இருக்குது. இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்கல? காரணம் ஒண்ணே ஒண்ணு, மனசு சரியில்லை. நம்ம மனசு என்ன செய்யலன்னா, இந்த வேத வசனத்துக்கு நேரா வராம உலக காரியத்திலேயே பார்க்கணும். நமக்கு என்ன வருமானம், நமக்கு கிட்ட என்ன இருக்குது, நம்ம எப்படி வாழ முடியும்? இது இல்லைங்க. இங்க பாருங்க, அங்க உங்க பேர் போட்டு சொல்லுங்க. மோசஸ் ராஜா ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கு. ஈசாக்கை போல ஐஸ்வர்யனாக இருக்கிறேன். பிரைஸ் காட். நீங்க ஜுவல்ஸ் லோன் பேங்க்ல வச்சிருந்தாலும் நீங்க சொல்லுங்க பேங்க் மேனேஜர்கிட்ட, நான் ஈசாக்கை போல ஐஸ்வர்யனாக இருக்கிறேன். ஈசாக்கை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க பாருங்க, திரும்ப வருவேன், நான் வச்ச நகையெல்லாம் திரும்ப போறேன். பிரைஸ் காட். நான் விசுவாசிக்க பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு எங்க பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? யாரு இந்த மோசஸ் ராஜா 10 லட்சம் 1 கோடி அங்கங்க போட்டிருக்காரு. எங்க 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 அக்கௌண்ட் எங்க பேங்க்ல கொஞ்சம் வெளியே செய்யுங்க, பணத்தை போடுங்க அப்படின்னு ஃபோன் கால் என்ன செய்யும். இப்ப வேற ஃபோன் கால் வருது. திருப்ப வேண்டிய கடைசி நாள் நகை கடன் செலுத்தோடைய. இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? விவசாய கடன்லாம் ரத்து செய்ய பேங்க் போட்டிருக்கிறேன். நம்ம கடைங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறான்னு நல்லா ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நியூஸ் பார்க்கல யாருமே? பிரைஸ் கார் பார்த்தா சொல்றோம், ஃபர்ஸ்ட் சேர்ந்து போ. பிரைஸ் கார். அல்லேலூயா. புரிந்துக்கணும், நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. நீங்க யார் இப்போ? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக
இருக்கிறோம். இப்ப மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது, நமக்கு நேராக அதை எப்படி திருப்புவது, இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்குங்க. கொஞ்ச நேரம் நான் எடுக்க போறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை தான், ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்காக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆவது அதிகாரத்துல எழுதுங்க. 15ஆவது இங்க மிக கவனமா கவனிங்கள். ஓ ரபா ஷலபா. இப்போ நம்ம கொடுக்கிற தேவனை தியானிச்சுட்டு கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவான், ஈசாக்கு ஒரு ஐஸ்வர்யவான் என்று பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் வர நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியங்க, ரொம்ப எளிமையான காரியம். லூக்கா சுவிசேஷம் 15ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிற ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க. பின்னும் அவர் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை 12வது வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க, மிக முக்கியமான ஒரு வசனம். தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நீங்க தகப்பன் ஏழை அல்ல, தகப்பன் பணக்காரன். சொல்லுங்க, தகப்பன் பெரிய பணக்காரன். இப்போ அவனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. இளைய குமாரன் வந்து கேட்கிறாங்க, என்னுடைய ஆஸ்தியை எனக்கு என்ன செய்யணும், கொடுத்தான். தகப்பன் பண்ணிட்டாப்ப எல்லா ஆஸ்தியும் கொண்டு, நமக்கு தெரியும் அந்த ஓமை, கொண்டு போய் தூர தேசத்துக்கு போறான், எல்லாத்தையும் செலவழிக்கிறான். ஏற்கனவே இவன் யார் வீட்டு பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை தான். இவன் போய் தகப்பனை விட்டு, தகப்பன் யாரு சொன்னேன், அங்க விடுங்க, பிரேஸ்கா கையை தட்டுங்க. தகப்பன் யாரு, பணக்காரர், வெரி ரிச். இப்போ வெரி ரிச் காலை, வெரி ரிச் ஃபாதரை விட்டுட்டு இவன் மகன் போறான். கொஞ்சம் அங்க இருந்ததெல்லாம் செலவழிக்கலாம், வாங்கிட்டு வந்ததெல்லாம். ஏழ்மை எப்படி வருகிறது என்பது சொல்றேன். ஏழ்மை ஏன்? தகப்பன் பணக்காரர், தகப்பனை விட்டு அப்படியே போறான். அவன் கொஞ்சம் இஷ்டம் போல வாழ்றான். வாழ்ந்தா அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் வந்த போது ஒரு வசனம் சூப்பராக ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. 15 அந்த தேசத்தின் குடிகளில் பாருங்க 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, பாருங்க அவரே மெய்யான திராட்சை செடி, நம்ம யாரா கொடி. இந்த கொடி வந்து திராட்சை செடியோட அப்படியே ஆபிரகாம் தேவனோடு இணைஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் இணைஞ்சிச்சு, பெருகிட்டே இருந்துச்சு. அடுத்தது ஈசாக்கும் அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்த அந்த யெகோவா தேவனோடு அப்படியே இணைஞ்சுக்கிட்டே இருந்தான். ஈசாக்கு நெறிஞ்சான். பஞ்ச காலம் வந்தாலும் இவன் என்ன செய்யறான், விதைக்கிறான். அந்த பஞ்ச காலத்துல இவனுக்கு 100 மடங்கு அறுவடை. ஏன்னா இவன் இணைப்பு வேற. தகப்பன் தேவனோடு, யெகோவா தேவனோடு, ஆபிரகாமின் தேவனோடு இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இவனோட ஐஸ்வர்யம் பெருகிட்டே இருக்குது. இங்க ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் மிகப்பெரிய பணக்காரர், அந்த தகப்பனை விட்டு பிரிந்து போகிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது. பிரிந்து போய் அந்த உலகத்தை எல்லாமே பண்ணி பார்க்கிறான். கடைசி வேத வசனம் சொல்லுது, அங்க ஒரு பஞ்சம் வந்த போது ஈசாக்கு என்ன பண்ணிட்டான், ஐஸ்வர்யனாகி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா பஞ்ச காலத்துல இவனுக்கு மட்டும் செழிப்பு வருதுன்னு சொல்லி அந்த ராஜாவே பார்த்து பயப்படுறான். இங்க ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. சொல்லுங்க, குறைவுபட தொடங்கி. ஒரு கை வைங்க. எதுக்கு உங்களுக்கு ஞாபகம், குறைவுபட தொடங்கி. இது சந்தோஷம் இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. நானும் அப்பாவும் இணைஞ்சிருக்கிறோமா? ஏன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? சந்தோஷம் குறைவுபட தொடங்கி. பலவீனங்கள், சுகம் குறைவுபட தொடங்கி, தைரியம் குறைவுபட தொடங்கி, பலன் குறைவுபட, ஐஸ்வர்யம் குறைவுபட தொடங்கி. இது ஏதோ ஒரு காரியம். ஆனால் குறைவுபட தொடங்கின போது அவனால வாழ முடியல. ஏன்னா இவன் யாரு? ஐஸ்வர்யனுடைய
தகப்பனுடைய பிள்ளை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மனிதனை தேவன் சம்பூர்ணமாய் நிறைவாக தான் வச்சார். இன்னைக்கு நம்ம குறைவுல நம்ம சந்தோஷப்படுறோமா? இல்ல. பாருங்க, குறைவா இருக்கும்போது சந்தோஷப்படுறீங்களா? அதே தான் நீங்க நல்லா சாப்பிட்டு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். பிரைஸ் காட். இப்ப குறைவுபட்ட போது அவன் போய் இதை தப்பித்துக் கொள்வதற்கு, இதுக்கு வேற ஏதாவது மாற்றம் செய்வதற்கு ஒரு வேலையை தேடி அலைகிறான். வேலை கிடைக்கல. கடைசி பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலையை போய் செஞ்சா அவன் பசி, சாப்பாட்டுக்கு அவன் என்ன செய்யல, கிடைக்கல. அங்கேதான் முதல் தரவுக்கோள் வாசிக்கப்பட. அப்போ அந்த தேசத்துல அவன் குறைவுபட தொடங்கி பன்றிகள் மேய்க்கிற அந்த தவிட்டுக்காக அவன் அலைந்து கொண்டிருந்த போது அதை அவனுக்கு யாரும் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. கொடுக்கிறவர் யாரு? அப்பா. இங்க யாரும் அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. மனுஷங்க பார்க்காதீங்க, கொடுக்கிற அப்பாவை பாருங்க. இங்க யாரும் அவனுடைய குறைவை நீக்கிறதுக்கு யாரும் கொடுக்கலங்க. சொல்ற, உன் குறைவை நீக்க மனிதனை நோக்கி அல்ல, என்னை நோக்கி பார். உன் குறைவை நான் நிறைவாக மாற்றுவேன். உன் வியாதியை நான் சுகப்படுத்துவேன். உன் தருத்திரத்தை நான் நீக்குவேன். யாரும் அவனுக்கு கொடுக்கலங்க. பசியில வாடுறான். இந்த நேரத்துல ஒரு காரியம், அந்த தரவுக்குள் ஒண்ணு, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. புத்தி எங்க இருக்குது? ஆத்மா, மனசு, உணர்ச்சி, உணர்வு, மைண்ட்ல ஒரு மாற்றத்தை யோசிச்சு எங்கேயோ இடிக்குது. அவன் செழிப்பா வாழ்ந்தவங்க யோசிக்கிறான், எங்கேயோ இடிக்குது. புத்தி தெளிந்த போது சொல்ல, மனசு சரியா புத்தி வந்துச்சு. புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இப்ப எங்க பார்க்கிறான்? தகப்பனுடைய அந்த நிறைவு, அந்த பூர்த்தி, அந்த சம்பூர்ணம் அப்படியே பார்க்கிறான். எங்க அப்பா எப்படிப்பட்டது தெரியுமா? உணர்வு வருது. எங்க அப்பா பூர்த்தியானவன். இப்ப எங்க அப்பா வேலை பார்க்கிறவங்களுக்கு சிக்கன், மட்டன், பிரியாணி கொடுத்துட்டு இருக்காரு. நான் அவனுடைய பிள்ளை இல்லையா? நான் ஏன் இப்படி சாகுறேன்? இங்கதாங்க தீர்மானம். நான் ஏன் கடன் வாங்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நான் ஏன் வியாதிப்படணும்? ஏசப்பா எனக்காக தலை முதல் பாதம் வரை அவர் காயப்பட்டா நான் ஏன் வியாதிப்படணும்? பிசாசை நான் வியாதிப்பட மாட்டேன். இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்றேன்? நான் ஏன் குறைவுபட வேண்டும்? என் தகப்பன் சம்பூர்ணமானவர், தாராளமானவர், மிகவும் பெரிய பணக்காரர். இப்போ இவனுடைய மனமாற்றத்துக்கு செழிப்பு ஒரு காரணமா இருக்குது. அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஆண்டவர் எப்படி பாருங்க, கொடுத்து ஆஸ்வதிக்கிறவங்க. இவன் யோசிக்கிறான். எதை யோசித்து இவனுக்கு மனமாற்றம் வந்துச்சுன்னா, அப்பாவுடைய நிறைவை யோசித்து இவனுக்கு மனமாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நம்ம சரியா பிடிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு போறோம். பொருளாதாரத்தின் செழிப்பை நாம் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நிறைவை பாரு. நான் ஆபிரகாமை பணக்காரனா மாத்தினேன், அதை பாரு. ஈசாக்கன் ஐஸ்வர்யனா பார்த்து, அதை பாரு. அதை பார்த்து உன் மனசை கொஞ்சம் மாத்திக்கோ, நீ ஆஸ்வதிக்கப்பட்டுருவ. இப்ப இவன் எதை யோசிக்கான்னு தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு யோசிக்கல. எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரருக்கு சூப்பர் சாப்பாடு கொடுக்காருயா, நான் ஏங்க சாகணும் சொல்லு. நான் ஏன் இங்க கடன் வாங்கணும்? நான் ஏன் பலவீனப்படணும்? நான் ஏன் வாடகை வீட்டுல இருக்கணும்? நான் ஏன் வேலை இல்லாம இருக்கணும்? நான் கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். தீர்மானம் எடுங்க. ஓ ஜீசஸ், நான் முன்னேறுவேன் சொல்லு. நான் முன்னேறுவேன். தடைகள் வந்தாலும் ஜெயிப்பேன். நான் முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கிறேன். இப்போ முன்னேற்றத்தின் பாதையில் இந்த இளையகுமாரன் கால் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பன்றியை பார்த்து உதறி விடுகிறான். உன் வேலையா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுக்கலாம். முன்னேற்றத்தின் பாதையில யாரை நோக்கி தெரியுமா? சம்பூர்ணமானவர், ஐஸ்வர்ய சம்பன்னரான தகப்பனை நோக்கி நான் பயணம் செய்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நான் சொல்றேன். நாம் இப்போ இருக்கிறது பார்க்கிறோம் 1000 மடங்கு பலகி பெறுவது நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். முன்னேற்றத்தின் பாதை சொல்லுங்க. முன்னேற்றத்தின் பாதை.
நீங்க முன்னேற்றத்து பாதையில இருக்கிறீங்க. பூசியை உதறி விடுங்க, கடன் சட்டையெல்லாம் உதறி விடுங்க, பலவீனத்தை உதறி விடுங்க. நான் முன்னேற்றேன். இப்ப முன்னேற்றத்து பாதையில முதல் திறவுகோல் மனதை மாற்றுவது. மனதை எதை வச்சு மாற்றுவது? அப்பா அடிச்சுடுவாரு, நொறுக்கிடுவாரு. வாடா உன்னை செக்கிழுக்க வைக்கிறேன், வாடா உன்னை செக்கிழுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி நாம சிந்திக்கல. தகப்பனுடைய பூர்த்தியை, சம்பூர்ணத்தை, நிறைவே சிந்திக்கலாம். சொல்லுங்க, தகப்பனுடைய ஐஸ்வர்யத்தை. ஆபிரகாமை இப்படி ஆசீர்வதிச்சார்னா ஆபிரகாம் இல்லை, ஈசாக்கை இப்படி ஆசீர்வதிச்சார்னா வேத வசனம் புதிய ஏற்பாடு சொல்லுது நாம் எல்லோரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக. பிரைஸ்லா, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பிரைஸ்லா அப்படின்னு சொன்னா, ஐஸ்வர்யவானா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, என்ன நானே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஹலோ பிரைஸ் தான் மில்லியனர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஆமென், எஸ் பிரைஸ் காட். நீங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ தீர்மானம் வச்சுட்டான். முதல்ல மனசை மாத்திட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சொன்னாங்க, நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி, உம்முடைய குமாரனின் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவரை சிந்திச்சுட்டாங்க. எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரனுக்கு சம்பூர்ண சாப்பாடு. அதை சிந்திச்ச உடனே இதே தெரியாம வாய் தெரிஞ்சிடும். அவனுக்கு என்னன்னா, கண்டிப்பா இன்னும் அப்பாவை குறித்து முழுமையான சிந்தனை அவனுக்கு வரல. ஆனாலும் அவன் சிந்தனைன்னா, கண்டிப்பா வேலைக்காரனுக்கு சம்பூர்ணமா சாப்பாடு போடுறாரு, கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும். இவ்வளவு ரகசியத்தை சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமை மாறதுக்கு ஒரே ஒரு திறவுகோல் கர்த்தருடைய வார்த்தை. இப்போ அவன் தூரமா வந்துட்டு இருக்கிறான். அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் எழுந்து புறப்பட்டு இப்ப முன்னேற்றத்தின் பாதையில பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டான். சொல்லுங்க, நான் எங்க கூட செஞ்சு, நான் முன்னேற்றத்தின் பாதையில நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சம்பூர்ணம், நிறைவு, நன்மை, ஐஸ்வர்யம், பலன், உயர்வு காத்து கொண்டு இருக்குது. அவனுக்கு என்ன நினைச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு சாப்பாடு செஞ்சிடும், கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். நீங்க நம்மளும் கூட உங்களால ஒரு அதிகமா விசுவாசிக்கலாம். ஆண்டவரே இப்ப சின்ன வீட்டுல வந்துட்டு 4 ரூம் உள்ள வீடா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தாலும் வாங்க வாங்க பிரைஸ்கா. எப்படியாவது எதையாவது ஒரு நன்மையை நினைச்சிட்டு என்ன செய்யுங்க, வாங்க. உங்களுக்கு நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிக பெரிய காரியத்தோடு அப்பா ரெடியா இருக்கு. இவன் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான், சாப்பாடு கிடைச்சா போதுயா, ஏதோ அப்பா சொல்ற வேலையை செஞ்சுட்டு நம்ம நினைஞ்சிருக்கலாம், வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நம்ம கூட அப்படி 30 மடங்கு ஆசீர்வாதம் கூட போதும் ஆண்டவரே, எப்படியோ எப்படி சமாளிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க புறப்படுங்க. என்ன செய்யுங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால புறப்படுங்க. எப்படி நன்மை நினைச்சு என்ன செஞ்சிருங்க, புறப்படுங்க. புறப்பட்டு அப்படி வந்துட்டு இருக்கிறான். அடுத்த வருஷம் அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, இந்த தகப்பன் என்பது கர்த்தருடைய வார்த்தையாக நீங்க நினைக்கணும். இந்த வார்த்தையில தான் ஆசீர்வாதம். இந்த தகப்பன் எப்படி வர முடியுமா, மனசை மாத்திட்டு ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக நான் இருக்கிறேன். இதை பிடிச்சிட்டு இந்த வார்த்தையை தொட வந்தீங்கன்னா நீங்க செழிப்பாய் மாறிவிடுவீங்க. அல்லேலூயா. வார்த்தையை பார்க்க வந்துவிட்டான். தகப்பனை பார்க்க நீங்க பைபிள் எடுக்கும்போது எப்படி போய் எடுக்கணும் தெரியுமா, நான் ஒரு ஐஸ்வர்யமான கர்த்தரை மாற்றிருக்காரு, நான் ஏன் இப்படி சாகணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் உயர்வா இருக்க போறேன், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை நான் கண்டுபிடிக்க போறேன். எழுதிருக்கீங்க பாருங்க. இது வீட்டுல போய் நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு நான் நல்லா இருக்க போறேன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டா உடனே அப்பாவுக்கு சந்தோஷம். அவர் ஆசீர்வாதம் கொடுக்க ரெடியா நின்று இருக்காரு. அப்படியே பார்க்கிறாரு, எப்படா வருவான் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடி. இவன் மனசு மாறிச்சுன்னா அவர் கொடுக்க ரெடியா நின்றுட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் தேடி இருப்பாருங்க. ஒவ்வொரு வருடம் நமக்கு 1998 தேடி இருப்பார், வரல. நம்ம 2000 தேடி இருப்பார், வரல. 2021 2021
எப்பா இவங்க ஏசு ஏதோ வித்தியாசமாய் நம்ம கிட்ட வாராங்களே, ஓ நீங்க ஆசீர்வாதம் ரெடியா இவங்க கொடுக்க போகிறேன் கரங்களை தட்டி, ஓ தேவா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பணக்கார தேவன். வயசுக்கான புத்தி மாறிச்சு பாருங்க. அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பளம். அதுக்கப்புறம் தான் பாவாரி கேட்கிறான். பாரதோஷம் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். பாவம் செய்வதற்கு முன்பாகவே தகப்பன் பிள்ளையை சந்திச்சிட்டாரா? பாவ அறிக்கை செஞ்ச பிறப்பாடு சந்திச்சாரா? முன்னாடி ஓடு வந்து கட்டி தலை சமாதானம் ஆத்தப்பன் சொல்றான், அப்பா என்னை நெஞ்சிருங்கப்பா, பாவியா இருக்கு 100% நம்மை ஆசிரியக்க ஒரு அன்பு தகப்பனுங்க. இங்க வந்து அணைச்சுக்கிட்டார். கத்துடைய வார்த்தை எட்டு அப்படியே தியானிச்சு படுத்துக்கீங்க. என் வார்த்தையை அணைச்சுக்கோ, அவ்வளவுதான் விஷயம். உன் மனசுல என் வார்த்தையை அணைச்சுக்கோ. வார்த்தையை நீ அணைக்க நீங்க கூட முயற்சி பண்ண வேண்டாமா? இந்த வார்த்தை படிக்கணும், இந்த வசனம் எனக்கு மனசுல வரணும், இந்த வசனம் நான் கேட்க விரும்புறேன், இந்த ஒரு 5 நிமிஷம் ஆடியோ கேட்கிறேன், இந்த இதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் கேட்கிறேன், அப்படி நினைச்ச உடனே அது ஒரு மேக்னெட் மாதிரி அது காந்தம் வந்து அப்படியே இந்த தகப்பனும் அந்த பிள்ளையை சந்திக்கிற உறவு தாங்க நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையும் சந்திக்கிற உறவு. அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. பிரைஸ் காட். இதுக்காக நேரம் எடுங்க. இதுக்கு முன்னாடி பன்றிக்கு முன்னாடி இருக்கு நேரம் கொடுத்துட்டு இருந்தான், உலகத்துக்கு நேரம் கொடுத்தான். ஆனா ஒரே ஒரு நாள் தீர்மானிச்சா, எங்க அப்பாவுக்கு நான் நேரம் கொடுக்க போறேன், அப்பா கிட்ட வார்த்தையை கேட்க போகிறேன்னு சொல்லி அவன் புறப்பட்டு முன்னேற்றத்தின் பாதையில வந்து கொண்டிருந்த போதே அப்படி அங்க வந்துட்டு இருக்காரு, இங்க ஓடி வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் என்னை நோக்கி ஓடி வருகிறது. அல்லேலூயா. இவன் எப்படி வந்திருப்பான்? தலக்குனியோடு. உங்க வாழ்க்கையில் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, யாரை திட்டீங்க, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அப்படி நேரம் வந்து பைபிள் வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். இதாக சந்திக்கிற அப்பாவை நீங்களும் சந்திக்கிற அப்படி பைபிள் வாசிக்கும் போது உடனே ஒரு வசனம் மூலமாய் உங்களை அப்படியே கெட்டி அணைச்சுடுவார். ஓ அல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். அவரை விட்டு ஓடி போயிடாதீங்க. என்ன மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், ஓடி வந்துருங்க. ஓடி வந்து பைபிள் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அறிக்கை எடுங்க. பிரைஸ் காட். அப்பாட்ட வந்து அப்பா அவன் என்ன செஞ்சிருக்காங்க, எழுந்து புறப்பட்டு தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை சொல்லுங்க. வார்த்தையை பிடிக்க ஆரம்பிச்சா வார்த்தையை பிடிச்சுக்கும். பிரைஸ் காட். சொல்லுங்க. நான் வார்த்தையை பிடிக்க ஆரம்பிச்சா வார்த்தையிடைய கழுத்தை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாது பாருங்க. எதை பிடிச்சுக்க இருப்பாங்க ஆண்டவர் அப்பா, எதை பிடிச்சுக்க இருப்பாங்க? அவன் கண்டு மனதுக்கு ஓடி அவன் கழுத்தை இனிமே 107 தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. மோசஸ் ராஜாவை நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறேன்னு சொல்றேன். ஐயோ புரிஞ்சவங்க கையை தட்டுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அப்பா பிடிச்சிருக்காருங்க. எனக்கு பிடிச்சிருக்கா தெரியுமா? அடுத்த வருஷம் பாருங்க. குமார் தகவல் 22 பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. அல்லேலூயா. அப்பா கழுத்தை பிடிச்சாங்கன்னா என்ன நடக்குது? பிசாசு முகம் பிடிச்சு நம்மளை தள்ளலாம். பாவி நீ வாழ்க்கை உருப்படாது, நீ தான் முன்னேறவே மாட்ட, உன்னால எப்படி வீடு வாங்கிட்டு இது கடவுளை எப்படி நீ அடைப்ப, உனக்கு என்ன வேலை இருக்கு, உனக்கு யார் ஆதரவு கொடுக்குறா, எல்லாரும் உங்களை கோபமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நுகத்தை வைக்கிறான் கழுத்துல. நம்ம அப்பா ஒரு நுகத்தை வைக்கிறாரு. அது ஆசீர்வாதத்தின் நுகம், அது செழிப்பின் நுகம், அது வெற்றியின் நுகம். இந்த வார்த்தையை நீங்க படிக்கணும்னு நினைச்சிட்டீங்க, முன்னேற்றத்தை பாருங்க. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி இப்படிலாம் அவசரம் போட்டுருக்குது. நம்ம தோட்டத்துல தக்காளி வேணும்னா தக்காளி விதைனா இப்ப பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம எதை தேடிட்டு இருக்கணும்? பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு விதைதான் போடுறோம். பாருங்க. அங்க உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு. பாருங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக வேண்டாங்க. தகப்பனுக்கு பின்னாடி வந்தா மோதிரம் வருது, செயின் வருது. என்னென்ன செயின்ல டிசைன் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்களா? எதையும் பண்ணணும். நாங்கள் எதையும் பண்ணி வச்சுருக்கேன். ஆண்டவர் எவ்வளோ சிரிப்பாக இருக்கு. மோசஸ் ராஜா ஒரு காலத்தில்
தங்கமே வேண்டாம்னு சொல்ல அதெல்லாம் நினைச்சுதான் அவர் சிரிச்சுட்டு இருப்பாரு. என் மகன் வந்து இதுக்கு நேரா எப்படி பேச சூப்பரா பேச போறான்னு தெரிஞ்சு அவர் சிரிச்சுட்டு இருப்பாரு. அல்லேலூயா. நானும் யோசிச்சிருக்கேன். அல்லேலூயா. டிசைன் என்னென்ன டிசைன் எல்லாம் போடணும் இது எனக்கு சொல்லிருக்கீங்க. மனைவி பிள்ளைக்கு வேற அது வேற எனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பிரசன்ட் பண்ணணும், அதுல என்ன எழுதணும் எல்லாம் கற்பனை பண்ணிருக்கேன். நான் ரெடி ஆகிட்டேன். அவன் கொடுத்தோட வாங்கிருக்கேன். பிரைஸ்லா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? பிரைஸ் காட். கொடுக்க அவர் ரெடி. இப்ப பாருங்க, கழுத்தை கட்டிக்கிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான், ஆண்டவரே என்ன அப்படியா அப்பா, என்ன இப்படியாப்பா. ஏன் உனக்கு உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை நினைச்சீங்கப்பா? வசனத்தை புதிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரமும் மோதிரமும் பாத ரட்சையும் சமாதானமும் உண்டாகும். அங்க உடனே ஒரு திருவிழா பாருங்க. அடுத்த வருஷம் என் குமாரனாகிய கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அப்ப சந்தோஷத்தின் திறவுகோல் ஊற்று எங்க? வார்த்தை. இங்க தகப்பன் சொல்ற இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன கற்பனை பண்றேன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையை நீங்கள் அணிஞ்சிடணும், பிடிச்சுக்கணும். தங்கம் தானா வருங்க, வீடு தானா வரும், வேலை தானா வரும், சுகம் தானா வரும். நீங்க இதுக்கு மாத்திரம் நேரம் எடுத்து நீங்க தியானிச்சிருங்க, வேலையெல்லாம் உங்க கதவை தட்டும். பிரைஸ் காட். இவன் ஒண்ணுமே சொல்லலைங்க. இவன் அப்படியே பார்க்கலாம். உட்கார வச்சு பாருங்க, உடனே வஸ்திரம் வருகிறது. சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு இணைஞ்சிருமா? தூரணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா விரும்பணும். நீ விரும்பாதே செய்யும், மனசுல செஞ்சு யாரும் கேட்க போறாங்களா? அல்லேலூயா. நீங்க யாரும் நினைக்கணும், ஆண்டவரை இப்படி செய்யுங்க, ஆண்டவரை அப்படி செய்யுங்க, ஆண்டவர் நீங்க என்ன செய்யுங்க, நினையுங்கள், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். ஏதப்பா மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. எல்லாம் எழுதிப்போமா? க்ளோரி டு ஜீசஸ். முதல் 2 காரியம் சொல்றேன். உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்கள், 2வது உங்களுடைய வார்த்தையை மாற்றுங்கள். இங்க தகப்பனும் இளையகுமாரனும் சந்திக்கிற உறவு எப்படின்னா, நீங்களும் வார்த்தையும். இதை மட்டும் உங்களுக்கு எதிர்த்து ஆழத்துல புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வார்த்தையும் அப்படியே கட்டி தழுவணும். நீங்களும் வார்த்தையும். கனவு உங்களுக்கு வார்த்தை வரணும். படுக்கை விட்டு எந்திரிச்ச உடனே ஒரு வாக்குத்தத்தை உங்க கூட பேசணும். நீங்க பிடிங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வியாதினா சுகத்தை கொடுத்து வார்த்தையை நினைச்சிங்க, பிடிங்க. அதுக்கு நேரம் சொல்றீங்க. உங்களுக்கு எது தேவையோ, இவனுக்கு பசி, அவன் நிறைவாகி அப்பா கிட்ட போறான், இவனுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து காத்து கொண்டிருக்குது. அது வரை பன்றியோட அவன் எத்தனை நாற்றம் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான் பாருங்க, உயர்ந்த வஸ்திரம் காத்துட்டு இருக்குங்க. இல்லையா? நீங்க தான் தீர்மானம், நாம் சபையா தீர்மானம் எடுப்போம். நான் முன்னேற்றத்தின் பாதையில ஒரே ஒரு திறவுக்குள் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ரொம்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலிகள்லாம் லகுவானதுதாங்க. அவருடைய நுகமெல்லாம் எப்படி தெரியுமா? லகுவான. மனசை மாத்திக்கோ, வாயை மாத்திக்கோ, வசனத்துக்கிட்ட வா. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் கால செய்தி, சாயந்தரம் செய்தி, இப்போ நம்ம இந்த இதெல்லாம் அப்படியே வருது 1 மணி நேரம், இதெல்லாம் போட்டு ரீசார்ஜ் பண்ணி உட்காந்து கேளுங்க. மறுபடியும் இப்போ நம்ம எந்த நோக்கத்தோட போறோம்னா, நான் முன்னேற்றத்தின் பாதையில் போயிட்டு இருக்கிறேன், நான் வார்த்தையை சந்திக்க போறேன். நீங்க வார்த்தையை சந்திக்க நீங்க தீர்மானிச்ச உடனே வார்த்தை வந்து நெஞ்சிருது, உன்னை கட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இனி நாம எனக்கு பற்றாக்குறை கிடையாது. என்னை வார்த்தை புட்டிச்சிருக்கிறது, என்னை உயர்த்தாம விடாது. அல்லேலூயா. கரையில நீ காலை நான் இந்த நிறைய எடுத்துட்டு வந்தேன். ஆனால் காலை வந்து இந்த ஊமையை ஞாபகப்படுத்துகிறேன். வார்த்தையை பிடிச்சிடுமா? எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் வார்த்தையை பிடிச்சிடுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது இலவசமான பைபிளை வச்சுக்கணும். இந்த வார்த்தையில் வாக்குத்தத்தங்களை, நமக்கு உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து அதை எனக்குரியதாக பார்க்காதீங்க. ஆண்டவர் ஈசாக்குன்னு போட்டிருக்காரு, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு பாருங்க. அவர் ஐஸ்வர்யவான், கொடுக்கத்தக்கதாக தன்னை மாற்றுவார். கண்கள் மூலம் செல்லுங்கள். சர்வலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஒவ்வொருக்குள் மனதிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கொடுக்கிற தேவனை
ஆசீர்வதிக்கிற தேவனை, குணமாக்குற தேவனை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். நாங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கிறோம். எங்களுக்கு உயர்வான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்க எங்க அப்பா ரெடியா இருக்கார். பாருங்க, இந்த ஒரு காரியம், அவர் ரெடியா இருந்தனால ஓடி வந்தார். இல்லையா? பாத்தீங்களா? இப்ப நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, நம்ம பிள்ளைங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த பிள்ளைங்க வாசல்லே உட்காந்துருங்க. அந்த சொந்தக்காரர் வந்த உடனே ஓடி, ஏன்னா அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கு ஏற்கனவே. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா ரெடியா இருந்து ஓடி வர்றதுக்கு ஆயத்தமா இருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்பா அப்பா பாத்தீங்களா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்படி பார்த்துட்டே இருந்தாதான் ஓடி வர முடியும். எப்பா சுகம் வேணுமா? இந்த வந்துடுறேன்ப்பா. ஆண்டவரே, எனக்கு இப்படிலாம் வேணும். அந்த வந்துட்டேன்ப்பா. வந்து புட்டிச்சுக்கிறாரு. அல்லேலூயா. வேலை வேணும் ஆண்டவரே, இந்த வந்துட்டேன். ஸ்லோ ரீட ஹாஸ்டா ஹாதாராபாதா. தேவன் கொடுக்க ரெடியா இருக்கிறார். பிரைஸ் காட். தேவன் கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறார். நீங்கள் வாங்குற மனதோடு வாரீங்களா? வந்துட்ட போதும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக நம்முடைய நிலைமை இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு பதவி பெறுவது நிச்சயம். ஒரு இயேசுவின் நாமத்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் நான் சொல்லுகிறேன். இது ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் பிளஸ் பண்றேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்பா உங்களுக்காக ஆசீர்வாதத்தோடு ரெடியா இருக்கிறார். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. அப்பாவை நோக்கி புறப்பட்டு வாங்க, முன்னேற்றத்தின் பாதையில வாங்க. அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நேரம் செலவழிங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கணும் தீர்மானிக்கிற அதே வேளையில அந்த வார்த்தை உங்களை அணைத்துக் கொள்ளும். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், சுகத்தின் வார்த்தைகள் உங்களை அணைத்துக் கொள்ளும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஓ லாபாஷா லாபா. அதோடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. கொடுக்கிற தேவன் பார்க்க ஆபரகாம் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிப்பட்ட கொடுக்கிற உள்ளத்துக்கு கர்த்தர் நமக்கு இணைஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ஜீசஸ், காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.